الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وأصحابه أجمعين. وقال الله تعالى والقرآن الحكيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கியவனாக, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், மார்க்க அறிவை இந்த உலகம் முழுவதும் பரவ செய்த இமாம்கள், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தங்கள் உயிரின் தியாகம் செய்த சுகதாக்கள், அதற்காக போராடி கொண்டிருக்கிற முஜாஹிதீன்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிலே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அந்த தூதரின் மூலமாக நமக்கு நேர்வழி காண்பித்திருக்கிறான். இறுதி நாள் வரை இந்த சமூகத்திற்கு சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்ட அந்த தூதரின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது புரிந்திருக்கிற பேருபகாரமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எண்ணில் அடங்காத படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த எண்ணில் அடங்காத படைப்புகளில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தேர்ந்தெடுத்தான், அஸ்ரஃபுல் மக்லூகாத். காரணம், இந்த மனிதன் அவனை வணங்கி வழிபடுகிறான், அவன் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிகிறான் என்கின்ற காரணத்தால் இந்த மனிதன் சிறந்த படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் கருதப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய விருப்பத்திற்குரிய சில விஷயங்கள், அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பத்துக்குரிய சிறந்த விஷயங்களில் மிகவும் சிறந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பார்வையில் இருப்பது என்ன என்று சொன்னால், அல்லாஹை வணங்கி வழிபடுகிற இந்த பூமியில் இருக்கிற மஸ்ஜித்கள். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே மஸ்ஜித்களை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அவனுக்கு சுஜூத் செய்யப்படும் இடம் என்பதனால், அவனை வணங்கி வழிபடுகிற தலமாக இருப்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜித்கள் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை இந்த பூமியில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த பூமியிலே மன் பனா லில்லாஹில் மஸ்ஜிதன், யார் இந்த பூமியிலே அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை கட்டுவார்கள், இப்திஆஅன் லிவஜ்ஹில்லாஹி தஆலா, அதாவது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரமே நாடி யார் ஒருவர் இந்த உலகத்திலே மஸ்ஜிதை கட்டுகிறாரோ, ஃபஇன்னல்லாஹ பைனி லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தில் அதே போன்ற ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டுகிறான் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ இது நிறைய ரிவாயத்துகளின் அடிப்படையில் நிறைய ஹதீஸ் கிதாபுகள் இருக்கிற ஹதீஸ் தான். அலி இப்னு அபி தாலிப் அறிவிக்கிறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நிறைய ஹதீஸ்கள் வரும். ஒரு சஹியான ஹதீஸும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில அவனை வணங்கி வழிபடுவதற்காக ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். இப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் வணங்கி வழிபடுவதற்காக கட்டப்பட்ட முதல் இறை இல்லம் தான் காபா. அப்ப அந்த முதல் இல்லம் காபா என்பதனால்தான் மிக பிரசித்தி பெற்றிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மஸ்ஜித்களையும் விட அந்த மஸ்ஜிதில் தொழுதால் ஒரு ரக்காத்து தொழுகைக்கு 1,00,000 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறார். அப்போ அந்த மஸ்ஜித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய 2 நபர்களின் உழைப்பால் அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது. ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரை மஸ்ஜித்களின் பங்களிப்பு என்ன? மஸ்ஜித் என்கின்ற அந்த விஷயம், மஸ்ஜித் சுஜூத் செய்யப்படுகிற இடம் என்பதனால் அது மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதினுடைய பங்களிப்பு என்ன? மஸ்ஜித் என்றால் என்ன? மஸ்ஜிதினுடைய விஷயத்தை பொறுத்தவரை இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு கற்பிக்கிறது என்பதை நாம் ஹதீஸ்களின் வாயிலாக பார்க்கிறோம். ஆனால் மக்கள் துரதிர்ஷ்டவசமாக மஸ்ஜித் என்றால் அது குறிப்பாக இந்தியா முழுவதுமே இப்படிதான் இருக்கு. சில இடங்களில் மாத்திரம், உலகத்தில் சில இடங்களில் மாத்திரம்தான் அசல் மஸ்ஜிதாக இருக்கிறது. மற்ற எல்லா இடங்களிலும் உண்மையிலே இஸ்லாம் சொல்கிற மஸ்ஜித் இருக்குல்ல, அப்படி ஒரு கட்டமைப்பில், அப்படி ஒரு முழுமையான ஒரு அடிப்படையில் மக்கள் யாரும் மஸ்ஜிதை பார்ப்பதும் இல்லை, அதனுடைய பயனை அந்த மஸ்ஜிதிலிருந்து எடுப்பதுமே இல்லை.
இப்போ மஸ்ஜித் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் விளங்கி கொண்டிருக்கிறது போன்று வெறுமனே தொழுகைகளை நிறைவேற்றுகிற ஒரு இடம் இல்லை. வெறுமனே வரோம், 5 வக்து தொழுகிறோம், இல்ல ஜும்மா தொழுகிறோம், இல்ல பெருநா தொழ வைக்கப்படுகிறது. தொழுகைக்கான ஒரு ஸ்தலம் மாத்திரம் என்ன இல்லைன்னு சொன்னா மஸ்ஜித் கிடையாது. வரலாற்றில் இஸ்லாத்தில் நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்கரங்களால் கட்டப்பட்ட மஸ்ஜித் நபவி. இப்போ இந்த மஸ்ஜித் நபவி நம்ம என்ன எடுக்கலாம்னா, மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினையும் எடுக்கலாம். அந்த மஸ்ஜித் நபவி, அந்த மஸ்ஜித் என்னென்ன மாதிரியான பரிமாணங்களில் வரலாற்றில் அது மிளிர்ந்து இருக்கிறது, எப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் சஹாபாக்கள் அந்த மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள். அப்போ ஒரு மஸ்ஜித் இஸ்லாத்தின் பார்வையில் எப்படி அமைய வேணும், எப்படி இருக்கணும் அப்படின்பதற்கு நாம் மஸ்ஜித் நபவி என்ன செய்யலாம், அந்த வரலாற்றுகளில் இருந்து அந்த விஷயங்களை நாம் எடுக்கலாம். இப்போ மஸ்ஜித் என்பது ஹதீஸ்களின் வாயில்களிலிருந்து இமாம்கள் நமக்கு சொல்வது என்ன என்று சொன்னால், ஒரு மஸ்ஜித் அது அந்த மக்கள் வாழுகிற இடங்களில் இருக்கிற மஸ்ஜித் இருக்குல்ல, ஒரு மொஹல்லா, அந்த மொஹல்லாவுக்கு என்று ஒரு மஸ்ஜித் இருந்தால் அந்த ஒட்டுமொத்த மொஹல்லாவில் வாழுகிற மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைகளை, அவர்களுக்கு எது தேவை தேவையில்லை, அவர்களுடைய நிகழ்வுகளை முடிவு செய்யும் இடமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதை சார்ந்திருக்கிற மக்கள், அந்த மஸ்ஜிதை சார்ந்திருக்கிற மொஹல்லாக்கள், அந்த மஸ்ஜிதில் நியமிக்கப்பட்டிருக்கிற இமாம், அந்த இமாமுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. இன்னைக்கு இமாமுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, வரணும், கரெக்டா 1:15 உலகர்னா அவர் 1:05 நுழைவார், உதவி செய்வார், தொலை வைப்பார், வண்டி ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டே இருப்பார். இது இல்லை இமாம்களுடைய வேலை. அந்த ஒட்டுமொத்த மொஹல்லாவில் இருக்கிற மக்களின் வாழ்க்கையில் நிர்வகிக்கிற பொறுப்பு அவர்களை சார்ந்தது. ஏனென்றால் இவர் ஒரு உலமா, இவர் அலால் அராமை கற்று வைத்திருக்கிறார். அந்த மக்களின் அன்றாட வாழ்க்கைகளில் அவர் என்ன செய்யணும், அதனுடைய பிரதிபலிப்பை தரணும். மஸ்ஜித் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிகவும் பறந்து விரிந்தது. அப்ப மக்களினுடைய அன்றாட வாழ்க்கைகளின் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இடமாக, அவர்களின் வாழ்க்கைகளின் விஷயங்களை முடிவு செய்யும் இடமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அப்ப மஸ்ஜித், அதே போன்று சொல்கிறார்கள், மஸ்ஜித் என்பது அந்த மொஹல்லாவின் தலைமை பீடமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளும், அது என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது அது மரணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த மஸ்ஜித் தான் சென்டர் பாயிண்ட். அந்த மஸ்ஜிதில் இருக்கும் இமாம் தான் எல்லாமே. அந்த மஸ்ஜிதின் பொறுப்பாளிகள் அந்த மொஹல்லாக்களினுடைய நிர்வாகிகள். குல்லு குராயின் குல்லு மஷ்ஊலும் என்ற ஐயத்திகி, ஒவ்வொருவரும் அந்த பொறுப்பாளிகள் அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். ஆக ஒரு பள்ளிவாசல் ஒரு மொஹல்லாவில் இருந்தால் அந்த பள்ளியை சுற்றி தான் அந்த மொஹல்லா இயங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு என்ன மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகள், அறாம் அலால்கள், எல்லா விஷயமும் எதுவுமே கலந்து ஆலோசிப்பது கிடையாது. அவங்கவுங்க தனித்தனியே இயங்குகிறார்கள். மஸ்ஜித் வெறுமனே இருக்கிறது, அதான் ஒலிக்கிறது, தொழுகை நடைபெறுகிறது, மீண்டும் மஸ்ஜித்கள் காலியாக இருக்கு. அப்ப இப்படி இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யல, ஒருபொழுதும் அங்கீகரிக்கவில்லை. மஸ்ஜித் நபவி அப்படி இருந்ததே இல்லை. மஸ்ஜித் நபவி தான் மக்களின் அன்றாட வாழ்க்கைகளின் முடிவுகளை நிறைவு செய்த இடம். மஸ்ஜித் நபவி தான் அந்த சஹாபாக்களினுடைய தலைமைப்பிடமாக இருந்தது, மக்களினுடைய தலைமைப்பிடமாக இருந்தது. ஒரு மஸ்ஜித் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இமாம்கள் சொல்கிறார், அல் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் எப்படி இருக்க வேண்டும்னா, அது அந்த மொஹல்லாக்களில் இருக்கிற அந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற கோர்ட்டாக அது இருக்கும். அதுதான் கோர்ட். நம்ம வேற எங்கேயுமே போகக்கூடாது, வேற எங்கேயும் போக தேவையில்லை. ஏன்னா இது முற்றிலும் வழிகாட்டப்பட்டது ஒரு சமூகம். நமக்கு வழிகாட்டுதல் இல்லாதது ஒரு சமூகம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு என்ன பத்தியில் யார்கிட்ட கேட்கறது, எங்கேயும் போய் அலைய வேணாம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, எங்கேயும் போய் கேட்க வேணாம், யாருக்கிட்டையும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. எல்லாம் முழுமையாக சொல்லப்பட்ட மார்க்கத்தில் நீங்க இருக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனையா, நேரா பள்ளிவாசலுக்கு வர வேண்டியது, பள்ளிவாசல் இருக்கிற இமாம்கள், பள்ளிவாசல் இருக்கிற பொறுப்பாளிகள் இடத்திலே பேச வேண்டியது, அங்கே மஷூரா செய்யப்பட்டு அங்கே என்ன செய்யணும், அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் காணப்பட வேண்டும். இஸ்லாம் இதை தான் நமக்கு சொல்கிறது. அப்ப இப்படி நம்ம மஸ்ஜிதை இன்னைக்கு அணுகிறோமா? அப்படி அந்த மொஹல்லாக்கள் இருக்கிற மஸ்ஜிதை நம்ம ஏன் மாத்தல? இது எல்லாருடைய பொறுப்பும் தானே. முசல்லிகளாகிய நாம வரோம், தொழுறோம், போயிட்டோம்னா வெறுமனே நாம வரோம், தொழுறோம், போறோம் இல்ல, நாமல் அதனுடைய மிக சிறந்தது ஒரு பங்காளிகள். அப்ப என் மொஹல்லால ஒரு மஸ்ஜித் இருக்குன்னா அந்த மஸ்ஜிதை இப்படி மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்யணும். நாம் அப்படி மாற்றணும், அந்த பள்ளியை அப்படி உருவாக்கி வைக்க வேண்டும். மஸ்ஜித் நபவி போல் எப்பொழுதுமே அது முழுமையாக இயங்கப்பட வேண்டும். அப்படிதான் இருக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் அப்படிதான் இருந்தது. எல்லா பிரச்சனையும் அங்கதான் வரும், அங்கதான் தீர்க்கப்படும்.
ஆக ஒரு முஹல்லாவில் இருக்கும் மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் வெறுமனே மஸ்ஜிதாக மாத்திரம் இருக்கக்கூடாது, அவர்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலமாக, ஒரு கோர்ட்டாக அந்த மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே போல் ஒரு மஸ்ஜித் அல் ஜாமியா என்று சொல்கிறார்கள். மஸ்ஜித்கள் மார்க்க கல்வியை பரப்புகிற யூனிவர்சிட்டியாக இருக்கணும், ஜாமியாக்களாக இருக்கணும். ஆக அங்க வந்தா வெறுமனே தொழுதுட்டு போற இடமா மாத்திரம் அது இருக்கக்கூடாது, மார்க்கத்தை கற்று அறிந்து செல்கிற இடமாக அது இருக்கணும், வரணும். இங்கே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கணும். எகிப்தினுடைய ஒரு முஃப்தி இமாம் யூசுப் அல் கர்தாவி இடத்துல ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. பள்ளிவாசல்ல சிறுவர்கள் வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு போடுறாங்க ஒரு இடத்துல, எகிப்தில், இங்க இல்லை மிஸ்ர்ல. அப்போ அவர் கேட்கிறாரு, பிள்ளைகளை பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்காமல் அவங்க உள்ள வந்தா சத்தம் போடுறாங்க, உள்ள வந்தா விளையாடுறாங்க, ஓடி ஆடி விளையாடுகிறார்கள், உள்ள வந்தா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, அது டிஸ்டர்பா இருக்கு, அதனால குழந்தைகள் வரக்கூடாது. அப்போ அவர் கேட்கிறார், பிள்ளைகளை மஸ்ஜிதில் அனுமதிக்காமல் அவர்களை மஸ்ஜிதிற்கு வெளியே விளையாட்டு திறன்களில் அனுப்பிவிட்டு இந்த சமூகம் எதை சாதிக்க போகிறது? இந்த சமூகம் எதை சாதிக்க போகிறது? அந்த பிள்ளைகள் மஸ்ஜிதில் வந்தால் விளையாடதான் செய்வான், அவன் விளையாட்டினூடாக எதையும் கற்கிறான். ஆம், மஸ்ஜித் என்னுடைய பாரம்பரியம், இது அல்லாஹ்வின் இல்லம், இங்கே தொழுகை நிறைவேறும், இங்கே குத்துபாக்கள் கொடுப்பார்கள் என்பதை அவனை அறியாமலே அவன் அதை கற்றுக்கொள்வான். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தராமல் வெளியே துரத்தி விட்டா அவன் என்ன செய்வான்? அப்ப மஸ்ஜித்துக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னா அவன் வெளியில போயிடுவான். அப்ப மஸ்ஜித் என்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்ளும் இடமாக அமைய வேணும். அப்ப பிள்ளைகள் அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கணும்ல, ஸ்கூல் நம்மளுடைய பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு விரும்புறோம்? வசதியே இல்லை, ஒண்ணுமே இல்லாதவர்கள் கார்பரேஷன் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஓரளவுக்கு வசதி இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் என்ன மாதிரி ஸ்கூல்ல சேர்க்க விரும்புறோம்? என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல ஸ்மார்ட் கிளாஸ் எடுக்கிறாங்களா, ஸ்மார்ட் போர்டு வச்சிருக்காங்க, அப்படியே அந்த ஸ்மார்ட் போர்ட்ல தான் எழுதி காமிக்கிறாங்க, ஆப்பிள்னா ஆப்பிள் அப்படியே அந்த ஸ்மார்ட் போர்ட்ல வருது, அதுலதான் என் பையன் படிக்கிறான், இவ்வளவு நல்ல ஸ்கூலு, நம்ம விரும்புறோமா இல்லையா? இப்படிப்பட்ட ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு தானே நம்ம பசங்களை அனுப்புறோம். அப்போ ஒரு மஸ்ஜித் என்பதும் அது போன்ற அந்த மஸ்ஜிதில் வருகிற சிறு பிள்ளைகள் அதன் மூலமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற ஒரு அமைப்பு அமைக்கப்பட வேண்டும். ஏன் இங்க ஒரு ஸ்மார்ட் டிவி வைக்க கூடாது? ஏன் இங்க ஒரு ஸ்மார்ட் போர்டு வைக்க முடியாது? எதற்கும் செலவும் செய்கிற நாம் இங்கே பள்ளிவாசல்கள் ஏன் அவ்வாறு அமையக்கூடாது? ஒரு ஸ்மார்ட் போர்டு, அந்த ஸ்மார்ட் போர்டில் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட துவாக்கள், திக்ருகள், கார்ட்டூன் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய எத்தனையோ விஷயங்கள். இன்னைக்கு கத்தர் நாட்டை சார்ந்த அரசாங்கம் பிள்ளைகள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய்கள் இன்வெஸ்ட் பண்ணி கார்ட்டூன்கள் மூலமாகவும் மற்றது ஏஐ மூலமாகவும் இஸ்லாமிய வரலாறுகளையும் எல்லா விஷயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. நம்ம ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணி அதை போட்டு விட்டா அவங்க வீட்டுல போய் சின்சானும் டோரிமானும் பார்க்கறதுக்கு பதிலாக பள்ளிவாசல் உட்காந்து அதை பார்ப்போம். பள்ளிவாசலில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். தொழுகை அல்லாத சில நேரங்களில் 12 1 மணி வரைக்கும் இதை போடப்படும், பிள்ளைகள் வருவாங்க, உட்காருவாங்க, பார்ப்பாங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள், அரபி மொழியை கற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு விஷயத்தை நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்த செய்தி தான். ஒரு பையன் வெறுமனே அந்த கத்தர் அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த கார்ட்டூனை பார்த்து அரபி மொழி கத்துக்கிட்டான், அரபி ஃப்ளூவெண்டா பேசுறான், ஏன்னா கார்ட்டூன்ல பேசுறத பார்த்து பார்த்து அந்த பையன் அரபி கத்துக்கிட்டு அந்த பையன் அரபி பேசுறான். இப்ப நம்ம ஏன் அது மாதிரி எல்லாம் செய்யல? எவ்வளவு செலவாயிரும்? நம்ம எதற்காக செலவழிக்கிற நாம் நம்ம பள்ளியில் நம்ம தொலை வருகிற நாம் ஒருத்தர் ஒரு அமௌண்ட் போட்டாவே போதும், எல்லாருமே சேர்ந்து அழகா ஒரு டிவி வைக்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் என்ன பல கோடி ரூபாவா? 500 ரூபாய் மாசம் கேட்டனா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஏன் அப்படி நம்ம ஏற்பாடு செய்ய முடியாது? அப்போ மஸ்ஜித்கள் என்பது மார்க்கத்தை கற்று செல்கிற இடமாக இருக்கும். நாமளும் உட்காரலாம், நம்மளும் கத்துக்கலாம், எல்லாமே ஏற்பாடு செய்ய முடியும். மஸ்ஜித் அல்லாஹ்வின் தூதரின் காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால் அது மார்க்கத்தை கற்பிக்கிற ஒரு யூனிவர்சிட்டியாக இருந்தது. அப்போ பெருமனே பள்ளிவாசல்ல வந்தோம், தொழுதோம், வக்து முடிஞ்சிச்சு, எல்லாம் வெளியில போங்க, கதவு மூடுங்க என்ற கான்செப்டே என்ன இல்லை, இஸ்லாத்தில் மஸ்ஜித்களில் இல்லை. அப்போ மஸ்ஜித்கள் இவ்வாறு மாற்றப்பட வேண்டும். அந்த மாற்றத்திற்கு நிர்வாகமும் ஒத்துழைக்கணும். அதே போன்று அந்த மஹல்லாவில் இருக்கிற அந்த மக்களும் சேர்ந்து என்ன செய்யணும், நாம் சார்ந்திருக்கிற மஸ்ஜித் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த மக்கள் முன்னுதாரணமாக இருக்கணும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மஸ்ஜித்கள் அவ்வாறுதான் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு மஸ்ஜித்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. வெறுமனே யூனிவர்சிட்டியாக மாத்திரம் இல்லை, மஸ்ஜித்கள் ஹாஸ்பிட்டலாகவும் செயல்பட்டு
பள்ளிவாசல் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சா? ஆம். போர்க்களங்களில் சென்று வருகிற சகாபாக்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிற சமயத்தில் அந்த காயங்களுக்கு மருந்திட்டு அவர்கள் ஆறுதலாக படுத்துக் கொள்கிற அந்த அவர்கள் தங்க வைக்கப்பட்ட இடமாக மஸ்ஜித் நபவி இருந்திருக்கு. அப்போ நம்ம மஸ்ஜித் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பரிமாணங்களிலே என்ன செஞ்சிருக்காங்க, மக்களுக்கு அந்த மஸ்ஜித்களுடைய பயனை நேரடியாக காமிச்சிருக்காங்க. வெறுமனே வந்து நீங்க தொழுதுட்டு போற இடமா ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல பள்ளிவாசலை பார்க்கவே முடியாது. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எது பைத்துல் மால்? பள்ளிவாசல் தான் பைத்துல் மால். எது ஹாஸ்பிட்டல்? பள்ளிவாசல் தான் ஹாஸ்பிட்டல். எது கோர்ட்டு? பள்ளிவாசல் தான் கோர்ட்டாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆக அதே போன்று பள்ளிவாசல்கள் ஆதரவற்ற திக்கு திசையற்ற மனிதர்களுக்கு தங்கும் இடமாகவும் அவர்களுக்கு தேவையானதை பெற்றுத்தர இடமாகவும் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் வரலாற்றில். அவ மஸ்ஜித் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்னென்ன மாதிரியான பரிமாணங்களிலே வந்து மஸ்ஜித்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று பயணத்தில் செல்பவர்கள் இந்த கிதாபுகளை எழுதுகிற நேரத்தில் மஸ்ஜிதினுடைய விஷயங்களை பற்றி எழுதுகிற நேரத்தில் சொல்கிறார்கள், மஸ்ஜித் வீடற்ற ஆதரவற்றவர்களின் இல்லம், மஸ்ஜித் அனாதைகளின், மஸ்ஜித் அதே போன்று அகதிகளின், அதே போன்று மஸ்ஜித் பயணத்தில் செல்பவர்கள் தங்குவதற்கான இடமாக இருக்கணும், அவர்களுக்காக அந்த வசதிகள் செய்யப்பட்டு இருக்கிற இடமாக இருக்கணும். இன்னைக்கு கால சூழல்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கான முன்னேற்பாடுகளோடு நாம் என்ன செய்யணும், இது போன்று பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். ஒரு மகளால ஒரு பள்ளிவாசல்னா அந்த சமூகத்தை சார்ந்த முஸ்லிம் இங்க போனா என் பிரச்சனை தீர்ந்துரும்பா, அங்க போனா என்னுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், பள்ளிவாசலுக்கு வரணும். அந்த மாதிரியாக பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படணும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆக இங்க வந்தால் மார்க்கத்தை கற்று செல்கிற இடமாக இருக்கும். அதே போன்று மஸ்ஜித் வெறுமனே இது போன்ற விஷயங்கள் மாத்திரம் இல்லை, பண்டிகைகள் அதே போன்று நம்முடைய சந்தோஷங்களை கொண்டாடுகிற இடமாகவும் மஸ்ஜித்கள் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சிகளை அதே போன்று பெருநாள் போன்ற நாட்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியினுடைய வெளிப்புறத்தில் என்ன நடந்தது, அபசிகள் என்ன செய்யறாங்க, அந்த பெருநாள் தினத்தை கொண்டாடும் முகமாக வால் பயிற்சி, ஈட்டி பயிற்சி, நடனங்கள் ஆடி அந்த நாளை சந்தோஷமா பள்ளிவாசல்ல தான் எல்லாமே நடந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்க வைக்கிறாங்க தன்னுடைய அறையில் இருந்து பள்ளிவாசல் நடக்கிற அந்த நிகழ்ச்சிகளை. அப்ப பள்ளிவாசல் என்பது ரசூலா எப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க, தன் சந்தோஷங்களை அந்த உம்மத்தினுடைய மகிழ்ச்சியான நாட்களை வெளிப்படுத்துகிற ஒரு சென்டர் பிளேஸா எது இருக்கணும், பள்ளிவாசல்கள் இருக்கணும். திருமணமா இங்கே நடத்தணும், இங்கே நடத்தலாம். நம்ம வீட்டில் ஏதேனும் நிகழ்ச்சியா பள்ளிவாசல்ல நடத்தணும். ஒரு மஸ்ஜித் எல்லா பரிமாணங்களிலும் அந்த மஹல்லாக்களில் இருக்கிற எல்லாருடைய விஷயங்களிலும் பங்களிப்பு செய்யக்கூடிய அந்த மஸ்ஜித் பங்களிப்பு செய்யக்கூடிய மஸ்ஜிதா இருக்கணும். அதுக்கேற்றாற் போல் அந்த மஸ்ஜிதுகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து நிம்மதி தேடி மக்கள் எங்க போவாங்க, அப்ப சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, நாங்க நிம்மதியா இருக்கணும். அதாவது வீட்டுல இருந்தா நிம்மதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பள்ளிவாசல்ல இருந்தா கூடுதலா என்ன இருக்கும், இறை நினைவோடு திக்ரோடு இருக்கலாம். அப்போ அதே போல் வந்து ரெஸ்ட் எடுப்பதற்கான இடமா கூட என்ன இருந்தது, பள்ளிவாசல் அல்லாஹ்வினுடைய தூதரின் காலத்தில் இருந்தது. அப்துல்லா இப்னு உமர் எல்லாம் அறிவிக்கிறாங்க, நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு வந்து சுக்குன் தேவைப்பட்டால் நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா நாங்க பள்ளிவாசல்ல போவோம், பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துருவோம். சில நேரங்களில் நாங்கள் பள்ளிவாசலிலேயே உறங்கி விடுவோம், நாங்க அங்கேயே ரெஸ்ட் எடுப்போம், நாங்க வந்து அங்கே சுக்கூனை வந்து அனுபவிப்போன்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வீட்டுல போய் தேடி வீட்டுல இல்ல அலி ரலியல்லாஹுனா எங்க வந்து பார்த்தாங்க, பள்ளிவாசல் வந்து பார்த்தாங்க. பள்ளிவாசல்ல ஒரு ஓரத்துல மண்ணுல தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, யா அபு துராப், உடம்புல மண்ணெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு, மண்ணின் தந்தை என்று அழைச்சா அந்த பெயர் இருக்குல்ல, அது அப்பதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க வந்து பள்ளிவாசல் என்பதை எப்படி பார்க்கிறாங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியா பார்த்தாங்க. இப்போ நம்ம ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் பள்ளிவாசல். வெறுமனே ஏதோ அந்த நேரத்திற்கு வந்து செல்லக்கூடிய இடம் அல்ல பள்ளிவாசல். இப்போ பள்ளிவாசல் என்பது ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. எப்படி நம்ம வீட்டை வந்து அலங்கரிக்கிறோம், வீட்டை வந்து மெயின்டைன் பண்றோம், வீட்டை வந்து எப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதே போன்று ஒரு முஸ்லிமினுடைய ஒரு சரி பங்கு என்னதுல இருக்கணும், அந்த மொஹல்லாவை சார்ந்த அந்த மஸ்ஜிதில் இருக்கணும். அது அவனுடைய சொத்து, அது அவர்களுக்கு சொந்தமானது. அப்ப அதை வந்து சரியான முறையில நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுல நம்ம இன்னைக்கு வந்து தவற விட்டுட்டோம்.
அப்போ அது அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாத்தில் மஸ்ஜித் என்பது மிக சிறந்தது ஒரு அந்தஸ்துக்குரியது என்பதை நம்ம என்ன பண்றோம், வரலாறுகளின் மூலமாக பார்க்க. எல்லா விஷயங்களிலும் அது நாம் பாடம் படிப்பதாக இருந்தாலும் சரி, கல்வி கற்கக்கூடிய கூடங்களாக மாற்றப்பட வேண்டும். அது ஜாமியா யூனிவர்சிட்டிகளாக மாற்ற. இன்னைக்குதான் நம்ம எங்கெங்க போய் படிக்கிறோம். அன்னைக்கு இமாம்கள்லாம் எங்க போய் படிச்சாங்க? அது சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், அது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எதுக்குமே அவங்க தனித்தனியா காலேஜுக்குலாம் போனதே கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரே இடத்துலதான் படிச்சாங்க. அன்னைக்கு ஒன்றே ஒன்றுதான் ஜாமியாவா இருந்தது, அது பள்ளிவாசலா இருந்தது. அங்கதான் அவர்களுக்கு குரான் கற்பிக்கப்படும், அங்கேதான் அவர்களுக்கு ஹதீஸ் கற்பிக்கப்படும், அங்கதான் அவங்களுக்கு மேக்ஸ் கற்பிக்கப்படும், சயின்ஸ் கற்பிக்கப்படும். அப்ப அவங்கதான் மிகப்பெரிய ஆளுமைகளாக இந்த சமூகத்தில் உருவானார்கள். இந்த உலகத்தை ஆண்டது ஒரு பரம்பரையாக அது இருந்தது. அப்ப இன்னைக்கு இந்த மஸ்ஜிதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாற்றி அமைச்சிடும். இஸ்லாத்தினுடைய பார்வையிலிருந்து மஸ்ஜித் என்பது மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இங்கே நம்ம என்ன செய்யணும், அது மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றின் பார்வையில் மஸ்ஜிதுகள் எவ்வாறு இருந்ததோ நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே நாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதே போன்று மஸ்ஜித்கள் என்பது எல்லா அந்த மொஹல்லாக்களில் இருக்கிற மக்களினுடைய டேட்டா பேஸ், டேட்டா சென்டரா இருக்கணும். டேட்டா சென்டரா இருக்கணும். ஒருத்தர் வர்றார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது பாய், இவர் யாரு எனக்கு தெரியாது, ஆனா அவர் அந்த மொஹல்லாலே இருப்பார். அவருக்கும் அவர் என்னைக்காவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பள்ளிக்கு வருவார் வச்சுக்கீங்களேன், அதனால அவருக்கும் தெரியாது. அப்ப மொஹல்லாவாசிகள் தினந்தோறும் பள்ளியோடு தொடர்புல இருக்கணும். அந்த மொஹல்லாக்களில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, அந்த குடும்பங்களில் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், திருமண வயதை அடைந்த பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதுல யாரு வறுமையில் இருக்கிறா, யாருக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது, அப்ப திருமண வயதை அடைந்த ஆண் இருக்கிறாரா, பெண் இருக்கிறாரா, இவர்கள் 2 பேரையும் திருமண பந்தத்தில் இணைக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி அந்த மொஹல்லாக்களுடைய எல்லா டேட்டா பேஸ்களும் நம் இடத்தில் இருந்து அந்த மொஹல்லாக்களை நிர்வகிக்கிற ஒரு தலைமை பீடமாக என்ன இருக்கணும், மஸ்ஜித் இருக்கணும். இன்னைக்கு அப்படி இருக்கான்னு சொன்னா அப்படி இல்லை. யார் எத்தனை குடும்பம் இருக்கா யாருக்கு தெரியாது, யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது, எத்தனை பேர் வறுமையில் வாழுகிறார்கள் தெரியாது, எத்தனை குமர்கள் கரை சேர்க்கப்பட்டு இருக்குது தெரியாது. ஆனா இப்படி ஒரு நிலை இருக்க இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரியது ஒரு பரிதாபகரமான நிலை. வழிகாட்டப்பட்டது ஒரு சமூகம், எந்த வழிகாட்டுதல் இல்லை, இங்கே என்ன விஷயங்கள் இல்லை, குரானிலும் சுன்னாவிலும் சொல்லித்தரப்படல, எல்லாமே இருக்கு. ஆனா நாம் அவைகளை செய்ய தவறிட்டோம். அப்போ ஒரு மொஹல்லாக்களில் ஒரு பள்ளிவாசல் இருந்து அந்த பள்ளிவாசலில் வழி நடத்தப்படுகிற ஒரு இமாம் இருந்து அங்கே அந்த மொஹல்லாக்களில் குரானுக்கும் சுன்னாக்கும் முரணான ஒரு செயல் நடந்தால், ஹராமான செயல்கள் நடந்தால், இஸ்லாத்துக்கு புறம்பான விஷயங்கள் நடந்தால் நாம் எல்லோரும் பொறுப்பாளிகள் தான். அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியாது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவனுக்கு எது அலால் ஹராம் என்று சொல்லி தருவதற்கு தான் பள்ளிவாசல். அவனை கூட்டிட்டு வரணும், இல்ல அவனோடு இந்த பள்ளியை இணைக்கும், அதற்கான எல்லா வழியும் நம்ம செய்யணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு இல்லை, எல்லாம் நாம் செய்யணும். பள்ளிவாசலோடு தொடர்பு படுத்த வேணும். இது ஒரு பெரிய ஆரம்பத்தில் இது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். நாம் இதை செய்து விட்டால் அதனுடைய பலன் இருக்குல்ல, நீங்கள் அதை யோசித்து பாருங்க. அதனுடைய பலன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த மொஹல்லாக்களில் இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் இந்த பள்ளிவாசலோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் எப்படிப்பட்டது ஒரு மாறுதலை தரும் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் படிக்கிறோமே, இஸ்லாத்தினுடைய ஆட்சி, இஸ்லாத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்களோ அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஆரம்பித்து பள்ளிவாசல் தான். அதனால ரசூல்லா மதீனாக்குள்ள என்றான தனக்கு ஒரு வீடு கட்டிக்கல. ரசூல்லா மதீனால என்றான உடனே தனக்கு ஒரு வீடை அப்புறம் தான் கட்டினாங்க. அப்போ யார் ஒரு சகாபாவுடைய வீட்டில் போய் தங்கி இருந்தாங்க. ஆனா முதலில் ரசூல்லா எதை கட்டினார்கள், ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க? பள்ளிவாசல், மஸ்ஜித். அப்ப அந்த மஸ்ஜித் தான் என்ன செய்யணும், சென்டர் பாயிண்டா இருந்து எல்லாவற்றையும் செய்யணும். ஒரு மொஹல்லாவை பற்றிய டேட்டா வேணுமா, அந்த பள்ளிவாசல்ல போய் நின்று ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு இந்த மொஹல்லால எத்தனை குடும்பங்க, இத்தனை குடும்பங்க, இத்தனை ஆண்கள், இத்தனை பெண்கள், இத்தனை வயதை எத்தியவர்கள் இத்தனை பேர், அதில் மக்தபு படிக்கிறவர்கள் இத்தனை பேர், குரானை முடித்தவர்கள் இத்தனை பேர், இப்பொழுது திருமண வயதை எட்டியிருப்பவர்கள் இத்தனை பேர் என்ற ஒரு டேட்டா பேஸ் இங்க இருக்கணும். இது ஒரு பெரிய விஷயமா இதை செய்ய? சேட்டிலைட் அனுப்பணும். இதை செய்ய சேட்டிலைட் தேவையா? ஒரு லேப்டாப் கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற ஒரு பையனுக்கு கொடுக்குற ஒரு லேப்டாப் இருந்தா, ஒரு எக்ஸல் இருந்தா, அல்லது ஒரு 5000 10,000 செலவழிச்சா ஒரு சாஃப்ட்வேர் போட்டு தரான். அந்த சாஃப்ட்வேரை வச்சு இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளால நிர்வகிக்க முடியுமா? முடியாதா? உட்கார்ந்த இடத்துல எல்லாம் செஞ்சிட முடியுமே. இந்த மொஹல்லாக்களையே இந்த மொத்த மொஹல்லாவையும் இந்த பள்ளிவாசலோடு இணைக்க முடியுமே. எல்லாருக்கும் இன்னைக்கு ஹேண்ட் இல்லாம கூட இருந்துவான் போல இருக்கு, ஆண்ட்ராய்டு இல்லாம இருக்காத உலகத்துல இருக்கும்.
இப்போ உனக்கு கை வேணுமா, ஹேண்ட் வேணுமா, ஆண்ட்ராய்டு வேணுமாப்பா, எனக்கு ஹேண்ட் எடுத்துருங்க ஜி, ஆண்ட்ராய்டு கொடுங்க ஜின்னு தான் சொல்றோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றோம். அப்படிதான், அப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ எல்லாருடைய போன் நம்பரையும் இணைச்சிட்டா இந்த மஸ்ஜிதில் இருந்து பொதுவா எல்லா குடும்பங்களுக்கும் மெசேஜ் அனுப்ப முடியும். இந்த மஸ்ஜிதுடைய அன்றாட நிர்வாகிகள் என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்ல முடியும். அந்த வீட்டில் ஏதேனும் பிரச்சனையா இங்கே வந்து அதை நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும். அவங்களை அழைச்சிட்டு எல்லாமே செய்யலாம் ஈஸியா. இன்னைக்கு வந்து காலங்கள் சுருக்கப்பட்டு எல்லா விஷயம், எல்லா வசதி வாய்ப்புகளும் டெக்னாலஜி எங்கேயோ போயிருக்கு. அதை எதையுமே நம்ம பயன்படுத்தாத ஒரு சமூகம்னா அது நாம தான். அதை பயன்படுத்தாத ஒரு சமூகம் என்று சொன்னால் நாம தான். அப்ப எப்படி எல்லா விஷயங்களும் இருக்கு, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, ஆனா என்னன்னா நாம ஏன் செய்யணும்? இப்ப பள்ளிவாசல் நமக்கு என்னப்பா சம்பவம், வந்தோமா தொழுதமா போனோமா, அது பக்கெட் கொடுக்குவாங்க, 50 100 போடு போ, அவ்வளவு. அது இல்லை விஷயம். இது நம்மளுடைய பொறுப்பு. இது என்னுடைய மார்க்கம். என் மார்க்கம் வழிகாட்டப்பட்டிருக்கிற சில விஷயங்கள், நெறிமுறைகள், அதை நான் செய்வேன். அது என் மீது சுமத்தப்பட்டிருக்கு. எனக்கு பின்னால் வருகிற சந்ததிகளை நான் சரியான முறையில வழிநடத்தப்படுவதற்கு இந்த பள்ளிவாசல் ஒரு அடித்தளம். இப்போ உள்ள என்னுடைய பையன் உள்ள நுழைஞ்சா இப்ப எப்படி இருக்கணும்? பள்ளிவாசல் இங்க வந்தா குரானை கத்துக்கலாம், இங்க வந்தா மேக்ஸ் கத்துக்கலாம், இங்க வந்தா உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஸ்கூல்ல போனா மட்டும் ஸ்மார்ட் டிவியில பாடம் கற்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ஏன் இங்க ஒண்ணு யாராவது நம்ம என்ன சொல்றோம், எங்க டிவியில ஆறாம் தானே. இப்ப இது மாதிரி ஏதாவது வந்து முழுமையா இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியாம நம்ம பார்த்துன்னு எல்லாத்துக்கும் அலால் ஃபத்வா கொடுக்கறது, அராம் ஃபத்வா கொடுக்கறது. அப்போ பள்ளிவாசல்கள் நிர்வகிக்கப்பட வேண்டிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதை பல ரீதியில நம்மளால என்ன செய்ய முடியும், அதை நம்ம டெவலப் பண்ண முடியும். எல்லாருமே பங்களிச்சா முடிஞ்சிடும். இப்ப சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, ஏன் இந்த சுணக்கங்கள் வருது அப்படின்னா, சில நேரங்கள் சிலர்கள் மாத்திரமே பங்களிப்பு செய்யக்கூடிய நிலைனால தொடர்ந்து அவர்கள் மாத்திரமே செய்யக்கூடிய நிலை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறது தான். அதனால அவங்க சளிப்படைவாங்க, இதாயிடுவாங்க. அப்போ ஒரு உதாரணமா நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. 2 பேர்கிட்ட கேட்டா ரொம்ப பிரச்சனை, 10 பேர்கிட்ட கேட்டா கொஞ்சம் ஈஸி, 20 பேர்கிட்ட கேட்டா இன்னும் ஈஸி. அப்ப எல்லாருமே சேர்ந்து பங்களிப்பு அளித்தால் அந்த காரியங்கள் இலகுவாக்கப்படும். அந்த காரியங்கள் வந்து இன்னும் பரவலாகும். அந்த அடுத்தடுத்த அந்த ஸ்டேஜை நோக்கி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கலாம், போய்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு மொஹல்லாக்களில் இருக்கிற பள்ளிவாசல்களும் இவ்வாறு மாற்றி அமைக்கப்படணும். அது ஜாமியாவா இருக்கணும், அது கோர்ட்டா இருக்கணும். இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு முசீபத் இதுதான். இந்த கோர்ட் இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இதுதான் பெரிய பிரச்சனையே. நாம வந்து எங்கெங்கயோ ஓடுறோம் தீர்வுக்காக, பல வருஷங்கள் காத்து இருக்கிறோம். இங்க வந்த 10 நிமிஷத்துல முடிச்சு விடலாம். குரான் சுன்னா கிட்ட தீர்வுக்கு வந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா வழிகாட்டப்பட்ட சமூகம் பல காலங்களா தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கு. இங்க வந்து 10 நிமிஷத்துல இதுதான் போயிட்டே இருக்கலாம். இப்போ நாம வந்து அந்த விஷயங்கள்ல வந்து என்ன ஆகலன்னா அடாப்ட் ஆகலாம். இன்னும் நாம் நம்மை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் குரான் சுன்னாவுக்கு முன்னால் முழுமையாக அடிபணிவதற்கு நாம் தயாரா இல்லை. ஏன்னா நான் பல விஷயங்களை பார்த்திருக்கேன். ஒரு பிரச்சனை வந்தது சொத்து விஷயத்தில், அப்பா இறந்து விட்டார், சொத்தை பிரிக்கணும், பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, கேட்கப்படுகிறது. நான் சொல்றேன், பெண்களுக்கு இத்தனை சதவீதம் இவ்வளவுதான் வரும், ஆணுக்கு எது போதும் அதுல பாதிதான் பெண்களுக்கு வரும். உடனே சண்டை போடுறாங்க. அது எப்படி நாங்க விடுவோம்? எங்க அப்பா எங்களுக்கு விட்டுட்டு போனது, நாங்க கோர்ட்டுக்கு போவோம், நாங்க எங்களுக்கும் அதே மாதிரி தான் தரணும். இல்லம்மா சரியா ஒத்துக்காது, சரியத்தை தூக்கி குப்பையில போடுங்கன்ட்டாங்க. சரியத்தை தூக்கி எங்க போடணுமா? குப்பையில போடுங்க. அதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முடியாது. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, பாதிக்கு பாதி தரணுன்றதா சட்டம். தரியா இல்லையா கோர்ட். அப்ப இப்படி வந்து மிரட்டுறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அவங்களும் நம்ம அடாப்ட் பண்ணலாம். அல்லாஹ் நான் யாரு, அல்லாஹ்னுடைய ஹுக்கும் நான் என்ன, அல்லாஹ் சட்டத்தை சொல்லிட்டானா என்ன விஷயம், அதெல்லாம் அவங்க அது மைண்ட்ல இல்லாததுனால தானே சரியத்தை தூக்கி குப்பையில போட சொல்றாங்க. அப்ப அவங்களை சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் நான் என்ன, ஷரியத் நான் என்ன அப்படின்பதை நாம் அவர்களை இணைச்சிருந்தோம்னா அந்த வார்த்தை, அந்த குஃப்ரான வார்த்தை அந்த பெண்கள் வாயிலிருந்து வருமா? வராது. அப்போ எல்லா விஷயத்தையும் செய்வதற்கு ஒரு சென்டர் பாயிண்ட் ஒரு முஸ்லிம், அந்த மொஹல்லாக்கள் நாம் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டியதற்கும் அந்த மொஹல்லாக்களை இஸ்லாமிய மயமா அமைப்பதற்கும் நாம வந்து சென்டர் பாயிண்டா வைக்க வேண்டிய விஷயம் என்னதுதான்? பள்ளிவாசல்கள் தான், மஸ்ஜித்கள் தான். அப்ப அந்த மஸ்ஜித்கள் அப்படிதான் அமைக்கப்பட வேண்டும். இப்படி இருப்பதற்கு பேர் தான் இஸ்லாத்துல வந்து என்னது மஸ்ஜித். அப்ப அப்படி வந்து ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறதுக்கு நாம் என்ன செய்யணும்? மிக பாடுபடணும். சாதாரணமா நடந்துருமானா நடக்காதுதான், கஷ்டம்தான். அதை உருவாக்கணும். அப்படி நம்ம உருவாக்கி அதை வச்சுக்கீங்களேன், அந்த மஹல்லாக்களில் இருக்கிற அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். ரொம்ப ஈஸியா மார்க்கத்தை இங்க வந்து கத்திட்டு போவோம். அவர்களுக்கு அலால் அராம் என்றால் என்னன்னு தெரியும். ஈஸியா அவர்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. இன்னைக்கு பல சூழ்ச்சிகள், பல ஃபித்ராக்கள் சூழ்ந்து இருக்கிற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஃபித்ராக்களில் இருந்து அவர்களை நாம் கல்வி மூலமா தான் பாதுகாக்க முடியும்.
அந்த கல்வியை நாம் அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக தான் அவர்களை நாம் பாதுகாக்க முடியும். அப்ப அந்த கல்வியை எங்க போய் கேட்கறது, எங்க போய் தேடுறது? இங்கே நம்ம எல்லாமே பண்ணணும். இது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும். அந்த மக்களுக்கு மொஹல்லாக்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்து அந்த கல்வி அந்த மக்களுக்கு நாம் இலவசமா தரணும். அப்போ நம்ம இலவசமா கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஈஸியா அந்த மக்கள் இங்க நம்ம நாடி வருவாங்க. இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல நாம வாழ்கிற நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இஸ்லாத்தை கற்பதற்காக செலவழி தான் அதிகம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனா யாருமே சொல்ல மாட்டோம். ஏன்னா இஸ்லாம் என்று சொல்லி இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், குரானை தெரிஞ்சுக்கணும், சுன்னாவை தெரிஞ்சுக்கணும் ஆசையோட நம்ம அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கலான்னு போய் நின்றா சில பேரை கேட்ல சேர்க்கறது இல்லை. கேட்ல சேர்த்தாலும் ஃபார்ம் வாங்க முடியறது இல்லை. ஃபார்ம் 2500 ஒரு A4 சீட் கொடுத்து 2500 என்ன அலால்ரா இது? ஒரு A4 சீட்டுக்கு 2500 கேட்கிற. அது அப்படிதான் ஜி. இஸ்லாமிய விழுமியங்கள், இஸ்லாத்தை கற்கணும், என் பிள்ளை இஸ்லாமியா இருக்கணும், அவன் குரானை இப்சு பண்ணணும், அவ ஆலிமா ஆகணும், அப்படியே மார்க்கத்தையும் படிச்சுக்கணும், ஸ்கூலையும் படிச்சுக்கணும். அந்த ஸ்கூல் வாசல்ல போய் நின்றா யார் நீ கேட்லயே அனுமதி இல்லைன்னு துரத்திடுறான். ஒரு சில பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு கேட் கம்பியை பிடிச்சி நின்றுட்டோம்னா அவங்களுக்கு 2500 ஃபார்ம் பண்றான். சரி 2500 ஃபார்ம், அது 100 பேருக்கு கொடுப்போம், 200 பேருக்கு கொடுப்போம். எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பீங்க? 20 பேரை. அப்ப மிச்சம் 180 பேருடைய காசு என்ன ஆகுது? திருப்பி கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. இஸ்லாம் போதிக்கப்படுகிற இடம், ஆனா அங்க எந்த இஸ்லாமிய விழுமியங்களும் பின்பற்றுறது இல்லை. இஸ்லாமிய படிப்பதற்கு இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி. போய் சேர்க்க முடியுமா ஸ்கூல்ல? லட்சக்கணக்கில் ஃபீஸ், ரொம்ப காஸ்ட்லி. கேட்டா ஏதாவது காரணம் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் இலகுவா கத்துட்டு போகணும், வந்தா ஃப்ரீயா கத்துட்டு போகணும். குரானை இப்சு பண்றதுக்கும் ஆலிம்களை ஆக்குறதுக்கும் என்ன காசு? ஏன் லட்சக்கணக்கில் செலவு? அப்போ மஸ்ஜித்கள் அந்த நிலையில் இருந்தால் அது பணக்காரர்களும் சரி ஏழைகளும் சரி இங்க கல்வியை கத்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணுமா வேணாமா? நம் பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுமா வேணாமான்னா அனுபவிக்கணும். அப்ப அதுக்கு பள்ளிவாசல் இவ்வாறு மாற்றி அமைக்கப்படணும். நாம அந்த ஸ்கூல்ல போய் மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாம தயாராயிட்டா யாருமே அங்க போக மாட்டாங்க, அவங்களா அதை மூடிடுவாங்க. அது அவங்களா மூடிடுவாங்க. அப்ப நாம தயாரா இருக்கிறோமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? நம் மொஹல்லாக்கள் இருக்கிற மஸ்ஜித்கள் அவ்வாறு பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டா இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மை. நாம் வெறுமனே மஸ்ஜித்கள் என்பது தொழுகிற இடமாக மாத்திரம் வைத்திருக்காமல் அல்லாஹ்வின் தூதரின் காலத்தில் எவ்வாறெல்லாம் இந்த மஸ்ஜித்கள் பயன்படுத்தப்பட்டதோ அப்படி நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னா நாம எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும். இது ஏன் மஸ்ஜித்? சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எல்லாம் உட்கார்ந்து பேசும், என்ன பிரச்சனைகள் இருக்கு தீர்த்து. ஆனால் மஸ்ஜித் மஸ்ஜித் தான். மஸ்ஜித் அல்லாஹ்வினுடைய காரியங்கள் இங்க நிறைவேற்றப்பட வேண்டும். அதுக்கு யாருமே தடை போட முடியாது. இங்க வந்தா அது ஜாமியாவா இருக்கணுமா? ஜாமியாவா இருக்கும். அது பசங்க விளையாடக்கூடிய இடமா இருக்கணுமா? ஆமா, பசங்க விளையாடக்கூடிய இடமா இருக்கும். எல்லா அந்த விஷயங்களையும் நாம் ஏற்பாடு செய்யணும். எல்லாம் இங்கே வந்தால் இலகுவாக மார்க்கத்தையும் உலக கல்வியும் கற்று செல்கிற ஒரு ஸ்தலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததை போன மஸ்ஜித்கள் இன்றைக்கு காலத்தில் உருவாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு கால சூழலை நம்ம அமைத்து தர வேண்டிய துஆ செய்தவனாய் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மிக சிறந்தது ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். காரணம், நாம் வழிகாட்டப்பட்ட சமூகம் என்பதனால் குர்ஆனை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை கொண்டு நாம் வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். ஆக கைகளில் விளக்கை வைத்து கொண்டு குருடர்களிடத்தில் வழி தேடி அலைகிற ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு இந்த உம்மத் தள்ளப்பட்டிருக்கு. நம் கைகளில் என்ன இருக்கு? உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய கலங்கரை விளக்கத்தை கையில் வைத்திருக்கிறோம். அதான் குர்ஆன். அந்த கலங்கரை விளக்கத்திற்கு இன்னும் அந்த வெளிச்சத்தை பிரகாசமாக்க சுன்னா என்கின்ற இன்னொரு கலங்கரை விளக்கம் இருக்கு. வலது கையிலும் இடது கையிலும் கலங்கரை விளக்கங்களையும் சுமந்து கொண்டு யாராவது எனக்கு வழிகாட்டுங்கப்பா, யாராவது எனக்கு ரூட் சொல்லுங்கப்பா, வலதுல போறதா இடதுல போறதா தெரியலப்பா அப்படின்னு அலையிற ஒரு சமூகமா இன்னைக்கு நாம இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். காரணம் என்னன்னா, 2 கலங்கரை விளக்கங்கள் நம் கையில இருக்கின்றதை நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம கிட்ட தான் விளக்கே இருக்கும். நம்ம தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்டணுமோ? நாம தான் வழிகாட்டணும். இதற்கு முன்னால் இந்த சமூகம் தான் உலகத்திற்கே வழிகாட்டியது. ஐரோப்பா இருண்ட கண்டமா இருந்தது. அமெரிக்கா ஒண்ணுமே இல்லாம இருந்தது. ஒண்ணுமே இப்போ நம்ம பெருசா பார்க்கலாம். ஒண்ணுமே அவங்க எங்க அறிவை படிச்சுட்டு போனாங்க?
எல்லாம் பக்தாதில் வந்து தான் படிச்சிருப்பான். அவனுக்கு அறிவு வேணும்னா அவன் எங்க வர வேண்டியதா இருந்தது? அவன் வந்து பைத்துல் ஹிக்மா என்கின்ற பக்தாதுக்கு வர வேண்டியது இருந்தது. பக்தாதுல அவனை உட்கார வச்சு நம்ம கத்து கொடுத்தோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும்டா அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்ததே நம்ம தான். சாப்பிட்டக்கு அப்புறமும் கை கழுவணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே நாம தான். குளிக்கணும் அப்படின்றத அவனுக்கு ஐரோப்பியருக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நாம தான் சொல்லி தந்தோம். ஐரோப்பியர்கள் கலிஃபாக்களை பார்க்கும் போது அப்படியே வந்துருவாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க வரலாற்றை படித்து பார்த்தா பக்தாதில் அன்னைக்கே பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஊருக்கு வெளியே நிறைய டாய்லெட் இருக்கு. எது தெரியுமா? இவன் வருவான், அப்படியே வருவான், அப்படியே பங்கரையா வருவான். அவனை பப்ளிக் டாய்லெட்ல குளிக்க வச்சு குளிக்க கற்றுக் கொடுத்து அவனை கலிஃபா கிட்ட கூட்டு போவாங்க. அவனுக்கு நாகரிகம்னா என்னன்னு, கை கழுவுனதுனா என்ன, சாப்பிட்றதுனா எப்படி சாப்பிடணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தது நாம தான். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நாம இன்னைக்கு ஃபோர்க்கு சாப்பிடுறோம். நம்ம இன்னைக்கு வெஸ்டர்னா மாறிடும். நம்ம இன்னைக்கு வந்து அவன் கலாச்சாரத்தை தேடி இதுதான் ஸ்டைலுன்னு நினைச்சிட்டு போயிருக்கோம். அவனுக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம தான் என்பதையே நாம் மறந்துடும். அப்ப இப்படி உலகத்திற்கு நாகரிகம் என்றால் என்ன, உலகத்திற்கு அறிவு என்றால் என்ன என்று போதித்த சமூகம் தான் இன்றைக்கு நாம வந்து என்ன செய்யறோம்? வழி தெரியாமல் தட்டளிக்கிறோம் என்பது ரொம்ப சிரமமான விஷயம். நம்மிடத்தில் கலங்கரை விளக்கங்கள் இருக்கிறது, நம்மிடத்திலே வழிகாட்டுதல் இருக்கிறது. திறந்து பார்த்தோம்னா அதில் எல்லா வழிகளும் இருக்கு. திறந்து பார்த்து அதை அடிப்படையில் நாம் வந்து செயல்பட்டால் இந்த சமூகம் மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய ஒரு வாய்ப்பை இந்த சமூகத்திற்கு வழங்க வேண்டி துஆ செய்தோனாய் என்னுரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.